ஹே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்மாஸ் கிச்சனில் இன்னைக்கான ஃபேண்டாஸ்டிக் ரெசிபி பெப்பர் சிக்கன் கிரேவி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக அட் த சேம் டைம் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த டிஃபன் ஐட்டம்ஸ் தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரைஸ் செஞ்சிங்கன்னா அன்றைக்கி ஒரு கரண்டி ரைஸ் எக்ஸ்ட்ரா தான் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பில்டப்லாம் பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ ப்ரொசீஜருக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு 5 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிட்டோம். 3 மீடியம் சைஸ் ஆனியன் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாம். கலர் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறின உடனே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். இப்போது இது நல்லா தகன்னு அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வதக்கணும். இப்போது வதக்கி முடித்த உடனே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். கலருக்காக மஞ்சள் தூள், காரத்துக்காக மிளகாத்தூள், ஃப்ளேவருக்காக தனியாத்தூள். மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டொமேட்டோஸ் பெரிய தக்காளி 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இந்த நேரம் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியண்ட்ங்க சால்ட், அதையும் இப்போ போட்டுடலாம். நல்லா இப்போ மேஷ் ஆகிற வர பொறுமையாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது லாஸ்ட் செட் ஆஃப் ஸ்பைசஸ், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக முக்கியமாக நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை பாசமாக போடுங்க இந்த மசாலாக்குள்ளே. போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டுன்னு அப்போ பெரட்டி விட்டிங்கன்னா சிக்கன் ரொம்ப அழகாக குக் ஆகும். லாஸ்ட் மெயின் இன்க்ரீடியண்ட் பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. இதை 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வரும் பாருங்க ஒரு அரோமா, பக்கத்து தெரு வரைக்கும் போகும். நம்ப மாட்டிங்களா? செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக நம்புவீங்க. ஹாப்பி ஈட்டிங், ஹாப்பி குக்கிங். பெப்பர் சிக்கன் கிரேவி உங்களுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.